சார் இப்போ கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிக்கிட்டு இருக்கு. ஆமா மேடம். இப்போ ஒரு கிராமுக்கு ரூ. 110 வரலுமே அதிகரிச்சிருக்கு. அ, அ, அ. ஆமா. டாலர்லயுமே வந்துட்டு 3000 வரலுமே இப்போ ரீச் ஆகிருக்கு. ஆமாங்க. இப்போ ஆமாங்க. கோல்ட் ரேட் அதிகரிச்சிருக்கு. அத பத்தி சொல்லுங்க சார். அ கோல்ட் ரேட்டுன்றது பப்ளிக்க பொறுத்தவரைக்கும் வேணா இது ஒரு புதிதான உச்சம் அப்படின்ற மாரி இருக்கலாம். ஓகே சார். பட் ஆஸ் எ ஜுவல்லரா பார்க்க போனோம்னா, இத நாங்க ஏற்கனவே எதிர்பார்த்த ஒண்ணு தான். ஓகே, ஓகே சார். விலை ஏறும், தங்கத்தின் விலை ஏறும், ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கணிச்சு வச்சிருந்தோம். ஓகே சார். அது பார்த்தீங்கன்னா, மார்ச்சுக்குள்ள ஒரு கிராம் ஒண்ணு ரூ. 8,000 வந்துரும் அப்படின்னு நெனச்சிருந்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2025க்குள்ள ஒரு ஓகே. கிராம் ஒண்ணு ரூ. 10,000யும், ஒரு சவரன் ஒண்ணு ரூ. 80,000 வரும் அப்படின்றது ஒரு இலக்கா இருந்தது. ஓகே சார். அதையொட்டி தான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. விலை ஏற்றம்ன்றது அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. ஓகே, ஓகே சார். இந்த அளவுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வதேச அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள். ஓகே சார். மாற்றங்கள்னா, பொருளாதாரத்துல ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தன்மை. ஓகே, ஓகே சார். நம்பர் 1 எக்கனாமிக்ஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் எல்லாமே டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. எஸ் சார். 3வது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் எல்லாமே டவுன் ட்ரெண்டு. அப்புறம் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் அதாவது பேங்கிங் செக்டாரும் ரொம்ப வீக்கா இருக்கு. 5த் ஒன் இஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளம். ஆல் ஓகே. ஓவர் தி நேஷன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணங்கள். தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே இருக்கு. அது இல்லாம யுஎஸ் டாலருடைய மதிப்பும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. ரூ. எஸ் 80 சார். ரூ. 81 இருந்த டாலர் இன்னைக்கு ரூ. 87.50 வரைக்கும் அதிகபட்சமா ம். வந்துருச்சு. அந்த மாரி இருக்கறனால, ஆ சேஃபஸ்ட் ஹேவன் இன்வெஸ்ட்மென்ட்லயே சேஃபான ஒரு இதுன்னு பார்த்தா, அது கோல்டு. கோல்டு தான். ஸோ ஓகே சார். அதனால பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கோல்டு பக்கம் மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு மேடம். இப்போ வரும் காலங்கள்ல தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா சார்? கண்டிப்பா அ ரொம்ப எதிர்பார்க்கிற அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகே கொஞ்சம் சார். கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம். ஓகே அந்த சார். சின்ன கரெக்ஷன்றது கொஞ்ச நாள் அப்புறம் திருப்பியும் விலை ஏற ஆரம்பிச்சுரும். ஓகே சார். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு சவரன் ஒண்ணுக்கு ரூ. 1000 தங்கம் ஏறுது அப்படின்னா, ஒரு ரூ. 200 குறையும். இந்த ஒரு ரேஷியோல தான் போய்க்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அதனால தங்கம் பழைய ரேட்டுக்கு வரும். ஒரு கிராம் ஒண்ணு ரூ. 6,000 வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ். ஓகே. நாளுக்கு நாள் பெருகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த ரேட் கம்மியாகும். அதுக்கப்புறமா கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கு மேல இன்னும் அதிகரிக்கும். இப்பயே வாங்குறது பெஸ்ட்டான ஆப்ஷனா சார்? அதுதான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. அதாவது ஓகே. இன்னும் விலை குறையும், குறையும்ன்னு எதிர்பார்த்துக்கிட்டு கையில பணத்த வச்சு, அந்த பணத்தோட மதிப்பு கம்மியாகிக்கிட்டே போறத விட, இப்ப ஏறி இருந்தா கூட இந்த டைம்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே சார். ஏன்னா, இனி வரும் காலங்கள்ல இன்னும் ஓகே. இத விட விலை உச்சத்துக்கு போகும். அப்படின்றப்போ, இன்றைக்கு அநியாய விலையா தெரியிற தங்கம், ஓகே. நாளைக்கு நியாய விலையா தெரியும். இன்னைக்கு விக்கிற ரேட்டு பரவால்ல, அந்த ரேட்டே பரவால்ல ஓகே, அப்படின்ற ஓகே லெவல் சார். வந்துரும். அதனால அதுக்கெல்லாம் சிறிதும் தயக்கம் காட்டாமல் எப்போ வேணா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ ரேட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ இந்த ரேட் அதிகமானதுக்கு அப்புறமா தங்கத்த வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? இல்ல குறைஞ்சிருக்கா சார்? ஏன்னா எவ்ளோ தங்கம் அதிகரிச்சாலும், தங்கம் வாங்குறவங்களுடைய ஒரு எண்ணிக்கை அப்படின்றது அதே லெவல்ல இல்ல அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ ம். எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா தங்கத்தினுடைய வாங்கும் திறன் மக்கள்கிட்டயே இருக்கு. மக்கள் ஓகே தன்னுடைய சார். சேமிப்பு எந்த ஒரு காலகட்டத்திலயும் குறைக்க மாட்டாங்க. ஓகே சேமிப்ப சார். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு தான் இருப்பாங்க. அப்படி கூட்டும் பட்சத்துல, அந்த சேமிப்ப பாதுகாப்பானதா முதலீடா மாற்றணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும் தங்கம் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இன்றியமையாத ஒண்ணு. பெஸ்ட் ஆப்ஷன். எஸ் சார். அப்படின்றப்போ, அதனால அத யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே சார். ஓகே அதுல சார். இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா ரேட்டும் கூடிக்கிட்டே இருக்கு மேடம். ஓகே சார். இப்போ நீங்க சொல்லும்போதே அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு எஸ். பாயிண்ட்டு. ஆமா. இந்த இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறபோதும் இந்த கோல்ட் ரேட்டும் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இது கோல்டு வாங்குறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? ஆக மொத்தம் கோல்டு வாங்கணும். ஓகே. அந்த கோல்டு எந்த ஃபார்மேட்ல வேணா வாங்கலாம். ஓகே, ஓகே சார். அவ்வளோதான். அது டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்கலாம். ம். ஆம், நகைச்சீட்டு சேர்த்து அந்த மாரி வாங்கலாம். ஓகே சார். ஆ இந்த மாரி எதுல வேணாலும் வாங்கலாமே தவிர தங்கத்த. ஓகே, ஆ ஓகே சார். வ காயினா வாங்கலாம். பிசிக்கல் ம். ஆர்னமென்ட்டா வாங்கலாம்.
எது ஓகே, வேணா ஓகே வாங்கலாம். சார். ஆனா வாங்காம இருக்கக்கூடாது. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஓகே, ஓகே சார். இருக்கிற பணத்துல உங்களுக்கு பணம்ன்றது லிக்விடிட்டி கேஷ்ன்றது கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க. ஓகே டோட்டல் சார். மொத்தம் இருக்கிறதுல ஒரு 20% கேஷ் வச்சுக்கோங்க. 1,00,000 ஒருத்தர் கைவசம் இருக்கு அப்படின்னா, ரூ. 20,000 ஒரு எமர்ஜென்சி பீரியட்காக 20,000 மட்டும் ஹோல்டு பண்ணணும். மீதி 80,000யும் இன்னைக்கு இருக்க சினோரியா படி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே சார். ஏன்னா இப்போ சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. ஓகே, ஓகே அதனால சார். தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். இப்போ நீங்க சொல்லும்போதே வந்து ஒரு கிராம் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு ரூ. 10,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆமா. அப்படி பார்க்கும்போது ஒரு சவரன் லட்சத்த தொடுறதுக்கான வாய்ப்புகள் இனி வரும் காலங்கள்ல இருக்கா சார்? ஆமா, ஆமா. இந்த வருட கடைசியிலே ரூ. 80,000 வரும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஓகே, ஆனா போகுற போக்க பார்த்தா, அது இந்த வருட கடைசி கிடையாது. இந்த ஓகே. வருட 3வது காலாண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆமா சார். ஓகே, ஓகே. அதுக்குள்ளேயே அந்த ரேட்ட வந்து எட்டி அடைஞ்சிரும். ஓகே, ஓகே. ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ இந்த பிரைஸ்ல இருக்கும்போதே வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்பயே வாங்கி வச்சுக்கிறது வந்து, இன்னும் விலையேற்றத்திலருந்து நாம அத தப்பிக்கலாம். ஓகே, ஓகே சார். வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும், மீண்டும் விலை ஏறும். ஓகே அப்படி சார். இருக்கப்ப அதுலருந்து நம்ம பரவால்ல, அன்னைக்கே நம்ம வாங்கிட்டோம். ஓகே. அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி அடைஞ்சுக்கலாம். அதுல வந்து இதாயிக்கலாம். அந்த பலனையும் அடைஞ்சுக்கலாம். இப்போ சில்வருமே வந்து ரேட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே சார். அது சில்வர் எப்பயுமே கோல்டு விலை ஏறிச்சுன்னா, சில்வரும் விலை கொஞ்சம் உச்சத்துல போகும் மேடம். ஓகே, ஓகே சார். அப்போ சில்வர்லயுமே இனி வரும் காலங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா சார்? தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சில்வருமே இருக்கிற ரேட்ட விட இன்னைக்கு ரூ. 100 விக்கிற தங்கம் அடுத்த ஒரு ஓரிரு ஆண்டுகள்ல ரூ. 200 ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே. அதனால அதுலயும் நமக்கு தேவைக்கு ஏற்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.